அன்பான தேவ பிள்ளைகள் எல்லோருக்கும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்துல இந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். பிதாவாகிய தேவனாலும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்கள் எல்லோரோட வாழ்விலும் கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக என்று சொல்லி உங்களை வாழ்த்துவதிலே நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். தேவ பிள்ளைகளே, நாம் கடந்த பல வாரங்களாக இயேசு எப்படி நம்முடைய பாவங்களுக்காக முதலாவதாக எப்படி பாட அனுபவித்தார் என்பதை பார்த்தோம். அவர் பாட அனுபவித்து எப்படி மரித்தார் என்பதை பார்த்தோம். கடந்த வாரத்தில் அவர் எப்படி அடக்கம் பண்ணப்பட்டார், அந்த சத்தியத்தினுடைய முக்கியத்துவத்தை நாம் என்ன செய்தோம் பார்த்தோம். தேவ பிள்ளைகளே, இந்த வாரம் இயேசு நமக்காக எப்படி 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்தார் என்ற சத்தியத்தை நாம் தியானிக்க போகிறோம். மறுபடியுமாய் வாசிக்க கேட்கலாம். ஏசாயா 53ஆம் அதிகாரம் 4-5 வசனங்கள். மெய்யாகவே அவர் நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு நம்முடைய துக்கங்களை சுமந்தார். நாமோ அவர் தேவனால் அடிபட்டு வாதிக்கப்பட்டு சிறுமைப்பட்டவர் என்று எண்ணினோம். நம்முடைய மீறுதல்கள் நிமித்தம் அவர் காயப்பட்டு நம்முடைய அக்கிரமங்கள் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார். நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது. அவருடைய தழும்புகளால் குணமாகிறோம். தேவ பிள்ளைகளே, நாம் இந்த வாரத்திலே இயேசு எப்படி உயிர்த்தெழுந்தார், அதனுடைய மகிமை என்ன என்பதை நாம் என்ன செய்ய போகிறோம், பார்க்க போகிறோம். தேவ பிள்ளைகளே, இயேசு சிலுவையிலே மரித்து அடக்கம் பண்ணப்பட்ட போது என்ன நடந்தது என்பதை நாம் புரிந்து கொள்ளணும் பாருங்க. ஏனென்றால் இது ரொம்ப ரொம்ப முக்கியம். இயேசு சிலுவையிலே நம்முடைய பாவங்களுக்காக எல்லா தண்டனையும் ஏற்றுக்கொண்டார். தேவ கோபாக்கினை ஏற்றுக்கொண்டார். பாவத்து நிமித்தம் வருகிற சாபத்தை ஏற்றுக்கொண்டார். பாவங்களுக்காக வந்த எல்லா ஒட்டுமொத்த தண்டனையும் தன்மேல் சுமந்து அவர் மரித்தார். மரித்த பிறகு என்ன நடந்துச்சு, அதை நாம் என்ன செய்ய வேண்டும், புரிந்து கொள்ள வேண்டும் பாருங்க. ஏன்னா அதுவும் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏனென்றால் தேவ பிள்ளைகளே, பாவத்தின் நிமித்தம் நமக்கு வருகிற மிகப்பெரிய தண்டனை என்ன? இந்த உலக வாழ்க்கையிலே நாம் தேவனிடத்திலிருந்து பிரிக்கப்பட்டு பாவத்திலே மரித்தவர்களாய் வாழுகிறோம், அது ஒன்று. ஆனால் வாழ்வின் முடிவிலே நாம் என்ன செய்கிறோம் பாருங்க, மரித்த பிறகு பாருங்க, ஒரு மனுஷன் பாவியாக மரிப்பான் என்றால் அவன் நித்தியமாய் தேவனிடத்திலிருந்து பிரிக்கப்பட்டு எரி நரகத்திலே பாருங்க அவன் பாடு வேதனையை அனுபவிக்கிற அந்த பெரிய தண்டனையை அவன் பெற்றுக்கொள்ளுகிறவனா இருக்கிறான். அப்போ அந்த நித்தியமா அந்த எரி நரகத்துல நாம் மிகுந்த வேதனையை அனுபவிக்கிற அந்த தண்டனையிலிருந்து நமக்கு என்ன செய்யணும், விடுதலை வரணும். அதனாலதான் தேவ பிள்ளைகளே, இயேசு பாருங்க மரித்த பிறகு அவர் எப்படி பாதாளம் சென்றார் என்பதை இயேசுவே சொல்லுகிறதை பார்க்கிறோம் பாருங்க. இப்போ மத்தேயு 12ஆம் அதிகாரத்துக்கு செல்வோம். மத்தேயு 12:39-40. அவர்களுக்கு அவர் பிரதியுத்தரமாக, இந்த பொல்லாத விபச்சார சந்ததியார் அடையாளத்தை தேடுகிறார்கள். ஆனாலும் யோனா தீர்க்கதரிசியின் அடையாளமே அன்றி வேறே அடையாளம் இவர்களுக்கு கொடுக்கப்படுவதில்லை. யோனா இரவும் பகலும் 3 நாள் ஒரு பெரிய மீனின் வயிற்றில் இருந்தது போல மனுஷகுமாரனும் இரவும் பகலும் 3 நாள் பூமியின் இருதயத்தில் இருப்பார். பாருங்க, இங்க இயேசு கிறிஸ்து பாருங்க, அவர் மரித்த பின்பு அவர் ஆவியிலே எங்க சென்றார் என்பதை இயேசுவே இங்க சொல்லுகிறார் பாருங்க. இயேசு சொல்றாரு, யோனா இரவும் பகலும் 3 நாள் ஒரு பெரிய மீனின் வயிற்றில் இருந்தது போல. பாருங்க, யோனா தீர்க்கதரிசி அவர் கடலில் தூக்கி எறியப்பட்ட பின்பு ஒரு பெரிய மீனின் வயிற்றிலே அவர் 3 நாள் என்ன செய்தார், இருந்தார். இயேசு கிறிஸ்து அதை என்ன செய்கிறார், அடையாளப்படுத்துகிறார். எதுக்கு அடையாளப்படுத்துறாரு? இயேசு எப்படி அவர் சிலுவையில மரித்த பின்பு
பாருங்க, அந்த அந்த யோனா 3 நாள் அந்த பெரிய மீனின் வயிற்றிலே ரொம்ப அது அது ஒரு ஒரு ரொம்ப ஒரு இருளின் இடத்துல அவர் என்ன செய்தார்? 3 நாள் வேதனையை அனுபவித்தார். அதை ஒரு அடையாளமாக எடுத்து இயேசு தான் எப்படி மரித்த பின்பு பாருங்க, அவர் இரவும் பகலும் எப்படி 3 நாள் பூமியின் இருதயத்தில், அதாவது எப்படி பாதாளத்தில் அவர் எப்படி மிகுந்த பாடுகளை அனுபவிப்பார் என்பதை அவர் என்ன செய்கிறார்? எங்கே சொல்லுகிறார் பாருங்க. அப்போ பாருங்க பிள்ளைகளே, இயேசு கிறிஸ்து பாருங்க, அவர் மரித்த பின்பு எங்க சென்றாரு? நீங்களும் நானும் செல்ல வேண்டிய அந்த எரி நரக இடத்துக்கு இயேசு நமக்கு பதிலாக என்ன செய்தார்? சென்றார். சென்று நித்தியமா நாம இனி அந்த இடத்துக்கு போயிடக்கூடாதுன்னு சொல்லி நாம பட வேண்டிய தண்டனையை அங்கே பாதாளத்திலே இயேசு நமக்காக என்ன செய்தார்? பாடு அனுபவித்தார். தேவ பிள்ளைகளே, அல்லேலூயா! எவ்வளவு பெரிய ஒரு ஒரு சந்தோஷமான செய்தி பாருங்க. ஏனென்றால் பாருங்க தேவ பிள்ளைகளே, நம்ம மத்தேயு 8ஆம் அதிகாரத்துக்கு செல்வோம் பாருங்க. மத்தேயு 8ஆம் அதிகாரத்துல எப்படி ஆண்டவரை நிராகரிக்கிறவர்களுடைய முடிவு எப்படி இருக்கும்னு இயேசுவே அவருடைய வாயினால சொல்றாரு பாருங்க. மத்தேயு 8ஆம் அதிகாரம் இப்போ 12வது வசனத்தை வாசிக்க கேட்போம். ராஜ்யத்தின் புத்திரரோ புறம்பான இருளிலே தள்ளப்படுவார்கள், அங்கே அழுகையும் பற்கடிப்பும் உண்டாயிருக்கும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். பாருங்க, இங்க இயேசு கிறிஸ்து அவரை ஏற்றுக்கொள்ளாமல் பாவத்திலே வாழுகிறவர்கள் எப்படி நரகத்துக்குரியவர்களாய் நரகத்திலே சென்றவர்கள் எப்படி பாடு அனுபவிப்பார்கள் என்பதை குறித்து சொல்லும் போது சொல்றாரு பாருங்க, புறம்பான இருளிலே அவர்கள் என்ன செய்வார்கள்? தள்ளப்படுவார்கள். இங்கே புறம்பான இருள்னா பாருங்க, அது நரகத்தை குறிக்கிறது. புறம்பான இருளில் தள்ளப்படுவார்கள். அங்கே அவர்கள் வாழ்நாளெல்லாம் என்ன செய்வாங்களாம்? அழுகையும் பற்கடிப்பும் அவங்களுக்கு என்ன செய்யும்? உண்டாயிருக்கும். ஏன் உண்டாயிருக்கும்? ஏன்னா இந்த உலகத்துல வாழும்போது பாருங்க, எல்லா மனுஷரும் பாவத்திலிருந்து மனம் திரும்பி கர்த்தரா இயேசு விசுவாசிப்பதற்கு அவர்களுக்கு வாழ்நாளெல்லாம் பல வாய்ப்புகளை தேவன் தருகிறார். ஆனா அநேகர் பாருங்க, வாழ்நாளெல்லாம் அந்த வாய்ப்புகளை பாருங்க புறம்பே தள்ளுறது மட்டும் இல்ல, இருதய கடினத்தினால் கர்த்தரே வேண்டான்னு சொல்லி அவரை உதைத்து வெளியே தள்ளுகிற, தங்கள் வாழ்க்கையை விட்டு வெளியே தள்ளுகிறவர்களா இருக்கிறாங்க. கடைசியில் அவங்களோட முடிவு எப்படி இருக்குமா? அவங்கெல்லாம் நித்திய காலமாய் பாருங்க புறம்பான இருள் என்று அழைக்கப்படுகிற அந்த நரகத்துல அவங்க பாருங்க, நரகத்தின் வேதனை என்பது அது ஏதோ எரி நரகம், அங்க வந்து தீ இரவு போல எரிஞ்சுக்கிட்டே இருக்கும் அப்படிங்கிறத அந்த அந்த வேதனை தான் அங்க அது அங்க வேதனை கிடையாது. எரி நரகத்தின் மிகப்பெரிய வேதனை என்ன? அங்கே அழுகையும் பற்கடிப்பும் உண்டாயிருக்கும். பாருங்க, பற்கடிப்பு வந்து எப்போ? பற்கடிப்பு எதை குறிக்கிறது பாருங்க, நம்ம வந்து ஒரு நல்ல வாய்ப்பை தவற விட்டோம் என்று சொல்லி நம்ம ஒரு பெரிய உணர்வு நமக்குள்ள வரும்போது என்ன ஆகுது பாருங்க. இந்த சின்ன பிள்ளைகள்லாம் பாருங்க, சில நேரம் அப்படி பருக்கடிச்சு அழுவாங்க பார்த்தீங்களா? அதை தான் இங்க வசனம் சொல்லுது பாருங்க. ஐயோ, நான் மனம் திரும்புறதுக்கு இவ்வளோ வாய்ப்பு இருந்தது, நான் அதெல்லாம் விட்டுட்டேன், ஐயோ விட்டுட்டேனேன்னு சொல்லி வாழ்நாளெல்லாம் என்ன செய்வார்கள்? அவர்கள் அழுது பற்கடித்து அழுது பாருங்க வேதனைப்படுகிற வேதனை அந்த நரகத்துல என்ன செய்வார்கள் பாருங்க, ஆண்டவரை நிராகரித்தவர்கள் அனுபவிப்பார்கள். அப்போ அந்த தண்டனையிலிருந்து நம்மளை என்ன செய்யணும்? விடுதலை ஆக்கணும். நம்மை பாதாளத்திலிருந்து விடுதலை ஆக்கணும்னு சொல்லிதான் இயேசு பாருங்க தேவ பிள்ளைகளே, பாருங்க பாதாளம் 3 நாள் 3 இரவு சென்றார். 3 நாட்கள் அங்கே பாதாளத்திலே அவர் வேதனை அனுபவித்தார். பாருங்க, அதை பேதுரு தன்னுடைய முதல் பிரசங்கத்திலே சொல்றாரு பாருங்க. பேதுரு பெந்தைகோஸ்தே நாள் அன்னைக்கு அவர் பண்ணின முதல் பிரசங்கத்திலேயே எப்படி இயேசு கிறிஸ்து பாதாளத்துக்கு சென்றார், அங்கே இருந்த அவரை தேவன் உயிரோடு எழுப்பினார் என்பதை சொல்றாரு பாருங்க. நம்ம அப்போஸ்தலர் 2:24 32 வரைக்கும். தேவன் அவருடைய மரண உபாதிகளின் கட்டை அவிழ்த்து
அவரை எழுப்பினார். அவர் மரணத்தினால் கட்டப்பட்டிருக்க கூடாதிருந்தது. அவரை குறித்து தாவீது, கர்த்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பாக நிறுத்தி நோக்கி கொண்டிருக்கிறேன். நான் அசைக்கப்படாதபடி அவர் என் வலது பார்சத்திலே இருக்கிறார். அதனாலே என் இருதயம் மகிழ்ந்தது, என் நாவு களி கூர்ந்தது, என் மாம்சமும் நம்பிக்கையோட தங்கியிருக்கும். என் ஆத்துமாவை பாதாளத்தில் விடீர். உம்முடைய பரிசுத்தர் அழிவை காண ஒட்டீர். ஜீவ மார்க்கங்களை எனக்கு தெரியப்படுத்தினீர். உம்முடைய சன்னிதானத்திலே என்னை சந்தோஷத்தினால் நிரப்புவீர் என்று சொல்லுகிறான். சகோதரரே, கோத்திர தலைவனாகிய தாவீதை குறித்து நான் உங்களுடனே தைரியமாய் பேசுகிறதற்கு இடம் கொடுங்கள். அவன் மரணமடைந்து அடக்கம் பண்ணப்பட்டான். அவனுடைய கல்லறை இந்நாள் வரைக்கும் நம்மிடத்தில் இருக்கிறது. அவன் தீர்க்கதரிசியாய் இருந்து உன் சிங்காசனத்தில் வீற்றிருக்க மாம்சத்தின்படி உன் சந்ததியிலே கிறிஸ்துவை எழும்ப பண்ணுவேன் என்று தேவன் தனக்கு சத்தியம் பண்ணினதை அறிந்தபடியால் அவன் கிறிஸ்துவனுடைய ஆத்துமா பாதாளத்திலே விடப்படுவதில்லை என்றும் அவருடைய மாம்சம் அழிவை காண்பதில்லை என்றும் முன்னறிந்து அவர் உயிர்த்தெழுதலை குறித்து இப்படி சொன்னான். இந்த இயேசுவை தேவன் எழுப்பினார். இதற்கு நாங்கள் எல்லோரும் சாட்சிகளாய் இருக்கிறோம். பாருங்கள் தேவ பிள்ளைகளே, பெந்தேகோஸ்தே நாள் அன்னைக்கு இயேசு கிறிஸ்துவை குறித்த நற்செய்தியின் முதல் பிரசங்கத்திலேயே பேதுரு பேசும்போது என்ன சொல்றாரு? எப்படி இயேசு 3 நாள் பாதாளத்திலே அவர் எவ்வளவு வேதனை அனுபவித்தார் என்பதை சொல்றாரு பாருங்க. அவர் சொல்றாரு, தேவன் அவருடைய மரண உபாதைகளின் கட்டை என்ன செய்தார்? அவிழ்த்தார். பாருங்க தேவ பிள்ளைகளே, இயேசு பாதாளத்துல மரண உபாதையினாலே என்ன செய்தார்? கட்டப்பட்டவராக அந்த பாதாளத்தினுடைய முழு வேதனை என்ன செய்தார்? அனுபவித்தார் பாருங்க. அதான் கீழே வசனம் சொல்லுது பாருங்க, அவரின் ஆத்துமாவை எனது பாதாளத்தில் விடீர், உம்முடைய பரிசுத்தர் அழிவை காண ஒட்டீர். பழைய ஏற்பாட்டுல சங்கீதம் 16 பாருங்க, சங்கீதக்காரன் ஒரு தீர்க்கதரிசியா இருந்து பாருங்க, அவருடைய சந்ததியில எப்படி கிறிஸ்து வருவார், அவர் எப்படி நமக்காக சிலுவையில மரித்த பின்பு தம்முடைய ஆவியில அவர் எப்படி பாதாளம் செல்வார் என்பதை பாருங்க. கிறிஸ்து இந்த உலகத்துக்குள்ளே வருவதற்கு முன்னாடியே கிட்டத்தட்ட 1000 வருஷத்துக்கு முன்னாடியே தாவீது தீர்க்க தரிசனமா உரைக்கிறார் பாருங்க. அதை இங்க பேதுரு என்ன செய்கிறாரு? இங்க தன்னோட பிரசங்கத்துல அதை வந்து சொல்றாரு. அந்த சங்கீதத்திலிருந்து எடுத்து பிரசங்கம் பண்றாரு. சங்கீதக்காரன் தன்னை பற்றி சொல்லவில்லை. சங்கீதக்காரன் தன்னுடைய சந்ததியில கிறிஸ்துவாகிய இயேசுவானவர் எப்படி இந்த உலகத்துக்குள் வருவார் என்பதை அவர் அறிந்து இயேசுவை குறித்து அவர் என்னது தீர்க்க தரிசனமாக எப்படி அவருடைய ஆத்மாவை தேவன் பாதாளத்தில் விடமாட்டாரு, அவர் பாதாளத்தில் எப்படி அழிவை காண விடமாட்டாரு அப்படிங்கிறத இயேசுவை குறித்த அந்த தீர்க்க தரிசனத்தை பாருங்க. சங்கீதக்காரன் 1000 வருஷத்துக்கு முன்னாடி இயேசு இந்த உலகத்துக்குள்ள சிலுவையில பாடுபடுறதுக்கு முன்னாடி 1000 வருஷத்துக்கு முன்னாடி எனது தீர்க்க தரிசனம் உரைத்தார். அனி இங்கே பாருங்க பேதுரு சொல்றாரு, அந்த தீர்க்க தரிசன வார்த்தை இயேசுவின் சிலுவை பாடுகள் என்னது நிறைவேறினது. அவர் சிலுவையில மரித்த பிறகு தம்முடைய ஆவி ஆத்மாவில் அவர் பாதாளம் சென்றார். சென்ற அவரை தான் தேவன் என்ன செய்தார்? அவருடைய மரண உபாதைகளின் கட்டில் இருந்து அவரை அவிழ்த்து அவரை மறுபடியும் என்ன செய்தார்? உயிர்த்தெழச் செய்தார் என்று சொல்லி இங்கே பாருங்க பேதுரு தம்முடைய முதல் பிரசங்கத்தில் இயேசு மரித்த பின்பு அவர் அடக்கம் பண்ணப்பட்ட பின்பு அவர் ஆவி ஆத்துமால எங்கே சென்றார் என்பதையும், அங்கே அந்த பாதாளத்துக்கு சென்று இயேசுவை தான் தேவன் மரித்தோரிலிருந்து உயிரோடு எழுப்பினார் என்பதை இங்கே பேதுரு என்ன செய்கிறார் சொல்லுகிறார் பாருங்க. அப்போ பாருங்கள் தேவ பிள்ளைகளே, 3 நாட்கள் இயேசு பாதாளத்திலே நாம் அனுபவிக்க வேண்டிய அந்த எரி நரகத்தினுடைய வேதனையை அனுபவித்தார். எவ்வளவு வேதனை பாருங்க. பாருங்க இயேசுவே ஒரு ஓமையில அந்த நரகத்தின் வேதனையை பாருங்க அவர் விளக்குகிறார் பாருங்க. லூக்கா நம்ம 16ஆம் அதிகாரத்துக்கு செல்வோம் பாருங்க. லூக்கா 16ஆம் அதிகாரத்துல
இப்போ 24 23 25 வசனம் வரைக்கும் வாசிக்க கேட்போம். பாதாளத்திலே அவன் வேதனைப்படுகிற போது தன் கண்களை ஏறெடுத்து தூரத்திலே ஆபிரகாமையும் அவன் மடியிலே லாசருவையும் கண்டான். அப்பொழுது அவன், தகப்பனாகிய ஆபிரகாமே, நீர் எனக்கு இறங்கி லாசரு தன் விரலின் நுனியை தண்ணீரில் தோய்த்து என் நாவை குளிர பண்ணும்படி அவனை அனுப்ப வேண்டும், இந்த அக்கினி ஜுவாலையில் வேதனைப்படுகிறேனே என்று கூப்பிட்டான். அதற்கு ஆபிரகாம், மகனே, நீ பூமியிலே உயிரோடு இருக்கும் காலத்தில் உன் நன்மைகளை அனுபவித்தாய், லாசருவும் அப்படியே தீமைகளை அனுபவித்தான். அதை நினைத்துக்கொள். இப்பொழுது அவன் தேற்றப்படுகிறான், நீயோ வேதனைப்படுகிறாய். பாருங்க பிள்ளைகளை, இங்க 24வது வசனத்துல பாதாளத்துக்கு செல்லுகிறவருடைய அந்த வேதனையை இங்கே வேதம் விளக்குகிறது. பாருங்க, இயேசு ஐஸ்வர்யவான் லாசரு என்ற இரு நபரை குறித்த ஒரு ஓமையை சொல்லுகிறார். லாசரு பாருங்க, அவன் கர்த்தரை விசுவாசித்தபடியால் மரித்த பின்பு அவர் பரலோகத்துக்கு செல்லுகிறார். ஆனால் இந்த ஐஸ்வர்யவான் கர்த்தரை நிராகரித்தபடினால் அவர் பாதாளம் என்ன செய்கிறார்? செல்லுகிறார். இப்போ பாருங்க, இப்போ அந்த பாதாளத்துல இந்த ஐஸ்வர்யவான் எப்படிப்பட்ட வேதனையை அனுபவிக்கிறேன் என்று சொல்லுகிறதை பார்க்கிறவர் சொல்றாரு. பாருங்க, தகப்பனாகிய ஆபிரகாம், நீர் எனக்கு இறங்கி தன் விரலின் நுனியை தண்ணீரில் தோத்து என் நாவை குளிர பண்ணும்படி அவனை அனுப்ப வேண்டும், இந்த அக்கினி ஜுவாலையில் வேதனைப்படுகிறேனே என்று கூப்பிட்டார். பாருங்க, பாதாளத்துல அந்த அக்கினி ஜுவாலையில, அந்த அக்கினியில இருந்து, அந்த அக்கினி ஜுவாலையில அவர் அவ்வளவு வேதனைப்படுகிறதுனால அந்த ஐஸ்வர்யவான் ஆபிரகாம் மடியில இருந்த லாசருவை, ஆபிரகாமே லாசருவை அனுப்பி அவர் என்னிடத்துல வந்து தண்ணியில தன் விரலை தோய்த்து விரல் நுனியிலிருந்து ஒரு சின்ன சொட்டு தண்ணியை நாக்கில் என்ன செய்யட்டும், விழட்டும். ஏன்னா இந்த அக்கினி ஜுவாலையினால் நான் மிகுந்த வேதனை என்ன செய்யப்படுகிறேன். ஒரு சின்ன சொட்டு தண்ணினால் என் நாவை நான் குளிர பண்ணா நலமா இருக்குமேன்னு சொல்லி இந்த ஐஸ்வர்யவான் சொல்லுகிறத பார்க்கிறோம். பாருங்க தேவ பிள்ளைகளே, நரகம் எவ்வளவு வேதனையுள்ள இடம் பார்த்தீங்களா? தேவ பிள்ளைகளே, இந்த வேதனையுள்ள இடத்துக்கு தான் இந்த அக்கினி ஜுவாலையினால் வருகிற எரி, நரகத்துல இருக்கிற அந்த அக்கினியினால் வருகிற அந்த வேதனையை நமக்காக சுமக்கும்படிதான் இயேசு தம்முடைய ஆத்மாவிலே அவர் பாதாளம் சென்றார். அங்கே மரண உபாதைகளின் கட்டினால் கட்டப்பட்டு அக்கினி ஜுவாலையினால் வருகிற முழு வேதனையை அவர் தன்மேல் ஏற்றுக்கொண்டார். தேவ பிள்ளைகளே, ஏற்றுக்கொண்டு பாருங்க, 3ஆம் நாள் இங்கே நாம் வாசிக்க கேட்ட அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்துல பாருங்க, 32ஆம் வசனம் சொல்லுகிறது போல, இந்த இயேசுவை தேவன் என்ன செய்தார்? எழுப்பினார். அவருடைய மரண உபாதைகளின் கட்டிலிருந்து அவரை அவிழ்த்து, பாருங்க, வேதம் இங்கே சொல்லுகிறது போல, தேவன் இயேசுவை உயிர்த்தெழச் செய்தார். தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு இதுதான் நமக்கு பாருங்க அடுத்த நல்ல செய்தி. என்ன நல்ல செய்தி? இனி நீங்க இந்த அக்கினி ஜுவாலையினால் வேதனைப்படுகிற இந்த பாதாளத்துக்கு, இந்த எரி நரகத்துக்கு நீங்கள் செல்ல வேண்டிய அவசியம் இல்லை. நித்தியமாய் தேவனிடத்திலிருந்து பிரிக்கப்பட்டு இந்த புறம்பான இருளிலே நீங்கள் தள்ளப்பட்டு வாழ்நாள் எல்லாம் பாருங்க அழுகையும் பருக்கடிப்பையும் அனுபவிக்க வேண்டிய அவசியம் என்னது இல்லை. பாருங்க, இயேசு உங்களுக்காய் பாதாளம் சென்று விட்டபடியால் தேவ பிள்ளைகளை நீங்கள் பரலோகம் செல்லலாம். அந்த லாசரு சென்ற அந்த இளைப்பாறுதலின் இடமாகிய அந்த பரலோகத்துக்கு என்ன செய்யலாம்? செல்லலாம். பாருங்க, எவ்வளோ பெரிய ஒரு கிருபை பார்த்தீங்களா? எவ்வளோ பெரிய கிருபை. அதை தான் பாருங்க நம்ம
நம்ம கடந்த நிகழ்ச்சியில பார்த்த இயேசு சிலுவையில ஜீவனை விட்ட போது அந்த பாருங்க, எருசலேம் தேவாலயத்தில் உள்ள திரைச்சீலை மேலிருந்து கீழ் கிழிக்கப்பட்டது. தேவ பிரசன்னத்துக்கு செல்லும் வழி திறக்கப்பட்டது. ஆம் பிரியமானவர்களே, பரலோகத்துக்கு செல்லும் வழி இயேசுவின் மூலம், அவருடைய சிலுவை பலியின் மூலம் நமக்கு திறக்கப்பட்டு விட்டது. நாம் நித்தியமாய் இயேசுவோடு வாழுகிற பாக்கியத்தை இப்பொழுது பாருங்கள் தேவ பிள்ளைகளே, இயேசு கிறிஸ்துவின் மூலமா என்ன செய்கிறோம்? பெறுகிறோம். அப்போ பாருங்க தேவ பிள்ளைகளே, இதனாலதான் இன்றைக்கு ஆண்டவர் சொல்லுகிறாரு, உங்கள் விசுவாசத்தை இயேசுவின் மேல் என்ன செய்யணும்? வைக்க வேண்டும். பாருங்க, வாசிக்க கேட்கலாம். ரோமர் 10ஆம் அதிகாரம், ரோமர் 10ஆம் அதிகாரம் 9வது வசனத்தை வாசிக்க கேட்போம். என்னவென்றால், கர்த்தராகிய இயேசுவை நீ உன் வாயினாலே அறிக்கையிட்டு தேவன் அவரை மரித்தோரிலிருந்து எழுப்பினார் என்று உன் இருதயத்திலே விசுவாசித்தால் ரட்சிக்கப்படுவாய். பாருங்க, இங்க வேதம் இவ்வளவு அழகா சொல்லுது பாருங்க. இந்த கர்த்தராகிய இயேசு உங்களுக்காய், உங்கள் பாவங்களுக்காய் ஆட்டுக்குட்டியானவராக, குற்றமில்லாத மாசற்ற ஆட்டுக்குட்டியாக சிலுவையில மரித்த இந்த கர்த்தர் இயேசு கிறிஸ்துவை நீங்கள் விசுவாசித்து, ஆம் பாருங்க, நீங்க கடந்த பல வாரங்களா இயேசு கிறிஸ்துவின் பாடுகளை குறித்த நற்செய்தி கேட்டீங்க. அவர் எப்படி உங்களுக்காய், உங்கள் பாவங்களுக்காய் எந்த அளவுக்கு பாடுபட்டார் என்ற நற்செய்தியை கேட்டு விட்டீங்க. நீங்கள் இனி பாவத்துக்கு அடிமையா வாழ வேண்டிய அவசியம் இல்லை. இனி நீங்க நரகம் செல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அந்த அக்கினி ஜுவாலையில வாழ்நாள் எல்லாம் அழுகையும் பருக்கடிப்பும் நிறைந்தவர்களாய் வேதனைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. நீங்கள் இப்பொழுது நித்தியமாய் இயேசுவோடு என்ன செய்யலாம்? வாழலாம். அவருடைய நித்திய ஜீவனை என்ன செய்யலாம்? நீங்க பெற்றுக்கொள்ளலாம். எப்படி? இந்த இயேசு இவ்வளவு பாடுகளை எனக்காகத்தான் அவர் அனுபவித்தார் என்பதை நீங்கள் இப்பொழுது விசுவாசித்து, உண்மைதான் ஆண்டவரே, நான் பாவம் செய்து விட்டேன் என்பதை உணர்ந்து, ஆண்டவரே நான் மனம் திரும்புகிறேன், இந்த இயேசு என்னுடைய பாவத்துக்காக, என் பாவத்தினால நான் அனுபவிக்கிறேன் இந்த சாபத்திலிருந்து எனக்கு விடுதலையை தருவதற்காக தான் இயேசு இத்தனை பாடுபட்டார் என்பதை நீங்கள் உள்ளத்திலே உணர்ந்து, இப்போ இயேசுவின் மேல் விசுவாசம் வைத்து நீங்கள் உங்கள் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவர் இயேசுவே என்று கூப்பிட்டு, தேவன் இயேசுவை அந்த பாதாளத்துக்கு அவர் சென்ற பின் அந்த மரண உபாதைகளின் கட்டிலிருந்து அவரை கட்டவிழ்த்து அவரை திரும்ப உயிரோடு எழுப்பினார், உயிர்த்தெழச் செய்தார் என்று உங்கள் இருதயத்தில் விசுவாசிக்கும் போது இந்த நாளிலே தேவ பிள்ளைகளே நீங்கள் ரட்சிக்கப்படுவீர்கள். ஆம், பிசாசுக்கும் பாவத்துக்கும் சாபத்துக்கும் அடிமையாயிருந்த நீங்கள் எந்த நாளிலே உங்களுக்கு ஒரு விடுதலை உண்டாகிறது. என்ன செய்யணும்? இயேசுவை விசுவாசிக்கணும். தேவ பிள்ளைகளே, நற்செய்தியை கேட்டுவிட்டீர்கள். இப்பொழுது இந்த நற்செய்திக்கு கீழ்ப்படிய வேண்டிய நேரம் எனது வந்துவிட்டது. என்னோட வாழ்க்கை நான் அவரிடத்தில் ஒப்பு கொடுக்க வேண்டிய நேரம் வந்துவிட்டது. இனியும் கர்த்தருக்கு தூரமாய் வாழக்கூடாது. பாருங்கள் தேவ பிள்ளைகளே, கடைசி காலத்தில் வாழுகிறோம். ஒவ்வொரு நாளும் உலகம் பொல்லாப்பில் பெருகிக் கொண்டே போகிறது, தீமையில் பெருகிக் கொண்டே போகிறது. ஒவ்வொரு நாளும் மோசமான காரியங்கள் உலகத்திலே பெருகிக் கொண்டு போகிறதை கேட்கிறோம். இப்படிப்பட்ட பாருங்க ஆபத்து தீமைகளிலிருந்து நீங்கள் விடுவிக்கப்படவும், எல்லாவற்றுக்கு மேலாக இந்த உலகத்தில் பாவ அசுத்தத்திலிருந்து, அதனால் வருகிற சகல சாபம், வியாதி, வேதனை, கடன், ஒரு காரியமும் வாய்க்கல, அதனாலே பயம், திகில், கவலை, தோல்வியின் எண்ணங்கள், சந்தேகம், பயம், இப்படி வாழ்நாளெல்லாம் கட்டப்பட்ட வாழ்க்கையிலிருந்து விடுதலையாக்கும்படிக்கு தான் இயேசு உங்களை ரட்சிக்க விரும்புகிறார். இப்படி இதுவரையில் ஒருவேளை நீங்க இயேசுவை உங்கள் சொந்த இரட்சகராக ஆண்டவராக ஏற்றுக்கொள்ளலாம்.
என்னோடு கூட நான் சொல்ல சொல்ல இந்த ஜெபத்தை சொல்லுகிறீர்களா? நான் சொல்ல சொல்ல திரும்ப இந்த ஜெபத்தை என்னோடு சேர்ந்து சொல்லுங்க. அன்புள்ள பரலோக பிதாவே, ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மூலம் உம்முடைய சமூகத்தில் வருகிறோம் தகப்பனே. தகப்பனே, நான் இயேசு கிறிஸ்துவின் நற்செய்தியை கேட்டுவிட்டேன். நான் இப்பொழுது பாவி என்பதை உணர்கிறேன். இப்பொழுது இயேசுவின் நாமத்தின் மேல் விசுவாசம் வைத்து என் பாவத்திலிருந்து மனம் திரும்புகிறேன். இயேசுவே, நீர்தான் என் ஆண்டவர், என் வாழ்வின் ஆண்டவர் என்பதை அறிக்கை செய்கிறேன். என் உள்ளத்துக்குள்ளே வாரும். தேவனே, நீர் இயேசுவை மரித்தோரிலிருந்து எழுப்பினீர் என்பதை இருதயத்திலே விசுவாசிக்கிறேன். இப்பொழுது இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் என்னை பாவத்திலிருந்தும் சாபத்திலிருந்தும் ரட்சித்ததுக்காக தகப்பனே, இயேசுவின் மூலம் உமக்கு நன்றி செலுத்துகிறேன். இனி உம்முடைய பிள்ளையாய் வாழ என்னை பலப்படுத்தும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்ளுகிறேன் நல்ல பிதாவே, ஆமென். தேவ பிள்ளைகளே, என்னோடு கூட இந்த ஜெபத்தை நீங்கள் செய்திருப்பீங்களா? ஆண்டவர் சொல்லுகிறாரு, இப்போ நீங்க வானத்தை பூமியும் படைத்த தேவனுடைய பிள்ளையாய் மாறிவிட்டீர்கள். பாவத்திலிருந்து நீங்கள் விடுதலையாக்கப்பட்டீர்கள். உங்கள் பாவங்கள் மன்னிக்கப்பட்டது. இனி இயேசுவை முழு இருதயத்தோடு பின்பற்றுங்கள். மறுபடியும் அடுத்த வாரம் சந்திக்கொள்ள நினைப்பூட்டுகிறேன். இயேசுவே ஆண்டவர். ஒவ்வொரு நாளும் அவர் மேல் விசுவாசம் வைத்து வாழுங்கள். ஆமென்.